டாப் மட்டும் எடுத்து கொடுப்பா. இது கலர் போகுமா? இல்லை கலர் போகும். இல்லை இல்லை அது போகும். அது ஒரு பீஸ் இந்த ட்ரெஸ்ஸில் கரெக்டாக காட்டனா பயங்கர பெருசாக ட்ராப் மாதிரி போல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காம என் சேனலை ஹலோ காய்ஸ், இந்த நாயுடு ஹாலுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங்காக தான் வந்திருக்கோம். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதுதான் ஷாப்பிங். இன்றைக்கி உள்ளே போனோடனே க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருந்தது. பார்த்தோன்னே இல்லை ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பேபிஸ்க்கு வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னும் நான் வந்து நாயுடு ஹாலில் போயிட்டு பேபிஸ்க்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். பட் இப்போ வந்து அதுக்கு மேலே கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நாயுடு ஹாலில் வந்து பேபிஸ்க்கு ட்ரெஸ் எடுங்கன்னா அப்படியே காட்டனில் வந்து சூப்பராக இருக்கும். நிஜமாலே அப்படியே க்யூட்டான திங்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. பேபிஸ்க்கு இதெல்லாம் கூட பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதே சத்தியமாக தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 years 4 years 6 month 1 month அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா 1 monthக்குள்ள பேபிக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரில. ஸோ எங்கள் ஆன்ட்டி வந்து சொன்னாங்க, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கிராண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி காட்டனில் வந்து ஒரு ஷர்ட்டில் வந்து பட்டன் வச்ச மாதிரி அதுமாதிரி அமுக்கும்ல அந்த மாதிரி பட்டன் வச்ச மாதிரி வாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஆண்டி சொன்னாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து மோஸ்ட்லி வேர் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து இதுவாக எடுத்து கொடுத்தோன்னா அது வந்து உங்களுக்கு கசகசன்னு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து இதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் வந்து டக்குன்னு வளர்ந்துருவாங்க, சின்னதாகிடும். அதுக்கப்புறம் அது போடவும் மாட்டாங்க, வேஸ்ட்டு. யூஸ்ஃபுல்லானது வந்து இப்போ வந்து அவங்க வந்து பாத்ரூம் எதனா போயிட்டாங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும்ல. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே நானும் வந்து எல்லாத்தையும் பார்த்து எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நார்மலாக ஒரு பேபிஸ்க்கு வந்து ரெகுலர் யூஸ் மாதிரி ஒரு காட்டனில் வந்து தான் நான் ட்ரெஸ் எடுத்தேன். இங்கே மேலே பார்த்திங்கன்னா 6 month 3 month அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நான் வந்து 1 month அப்படி சொல்லியிருந்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு தெரியல எது எடுக்கணும். 1 month குட்டியாக இருப்பாங்க, எந்த சைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து அந்த அக்காவே எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. டாப் மட்டும் எடுத்து கொடுப்பா. குழந்தைங்களுக்கு எந்த ட்ரெஸ் செட் ஆகும் எந்த ட்ரெஸ் செட் ஆகுது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் எங்கள் ஆண்டி சொன்னாங்க நாட் கட்டுற மாதிரி பட்டன் வச்ச மாதிரி இந்த மாதிரி வாங்க, ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ நான் அதுவே வந்து வாங்குற மாதிரி போய்ட்டு அந்த அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக மேலே வந்து ஃப்ரீயாக போட்டுகிட்டே வந்து இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோ அப்படின்ற வந்து எங்கள் ஆண்டி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நான் வாங்கிட்டேன். பட் இங்கே வந்து என்னதான் 6 month 1 month நாயுடு ஹாலில் வந்து எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியல அவங்களே கேட்பாங்க எந்த மந்த் பேபி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டு அவங்களே வந்து இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கிராண்டாக பார்க்குறீங்கனாலும் அதுவும் வந்து அவங்களே வந்து எடுத்து காட்டுவாங்க. எனக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிச்சது, க்யூட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்க. அதேமாதிரி ஒரு சைட் பார்த்திங்கன்னா பேபி சோப்பு ஷாம்பு அது மாதிரி நிறைய ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கு பார்த்தா இதெல்லாம் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ ஐட்டம்ஸ்ங்க, ஆனால் பேபிஸ் பிறந்துட்டா எவ்வளோ ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை இந்த மாதிரி நான் நாட் கட்டுறதுலேயே கொடுத்துருந்தேன். ட்ரெஸ் மேலே வந்து வாங்கிட்டேன். அந்த டாப்ஸ் மாதிரியும் கட்டுற மாதிரியும் வந்து வாங்கிட்டேன். அதுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இந்த ஹக்கீஸ் போட்டு மேலே வந்து கட்டுவாங்களா. ஸோ வீட்டில் இருக்கிறப்போ ஃப்ரீயாக கட்டி விடுவாங்களா. ஸோ அது வந்து எனக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரில. அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் எடுத்து அப்புறம் அந்த அக்கா வந்து சொன்னாங்க இது வந்து பெரிய சைஸு, குழந்தைங்களுக்கு வந்து இதோட குட்டியாக இருக்கும் அப்படின்னு மேலே காமிச்சாங்க. இதில் நீங்கள் எந்தெந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி ஒயிட் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற கலர்ஸ் மாதிரி நான் வந்து மேட்ச் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். அவங்களும் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வந்து கிட்ஸுக்கு வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஆனால் வந்து அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதோட குட்டியாலாம் இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸுமே அது வந்து குட்டி குழந்தைங்களுக்குலாம் போட்டு அதை பார்த்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆண்டி சொன்ன மாதிரியே வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி வந்து ட்ரெஸ் வாங்கினேன். அதை விட ரெகுலர் யூஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா க்யூட்டான அந்த ஷாக்ஸ்லேயே வந்து ஷூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் க்யூட்டாக இருந்தது. அப்புறம்
குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பேபிஸ்ட்டு வந்து எல்லாமே பார்த்துட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தால் என்னடா என் சைஸுக்கெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது கிட்ஸ் செக்ஷனில். எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. என் சைஸ் இது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆண்டி சிரிச்சாங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இல்லை எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே வந்து 36 எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நான் அந்த கலர் பார்த்தது வந்து 32ம் 34ம் என்னமோ தான் இருந்தது. 36 இல்லை எனக்கு. ஆனால் அந்த பாவாடை சட்டை ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் 36 தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். அந்த ஆண்டி ஷாக்கிங்காக என்ன பார்த்தாங்க. என்ன இந்த பொண்ணு வந்து 36 வாங்குது, கரெக்டாக இல்லைன்னு சொன்னலாம் கேட்க மாட்டுது அப்படின்னா நான் சொன்னேன், நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க வந்து அந்த பாவாடை சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் வச்சு காமிச்சேன். அவங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்டாங்க. ஆமாம் நிஜமாலே பத்துது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களே வந்து ஒன்று ஒன்றா எனக்கு வந்து எடுத்து காமிச்சாங்க. அதோ பாருங்கள், எடுத்து வச்சோடனே அவங்களே ஷாக்கிங்காக பார்த்தாங்க. ஆமாம்மா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னா. ஆனால் ஷர்ட் மட்டும் லைட்டாக வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நான் எடுக்கலை, சும்மா வச்சு காமிச்சேன். அவங்க நம்பலைன்றதுக்காக வச்சு காமிச்சேன். அவங்களே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து 36 வந்து நிறைய பேர் வாங்குறாங்க போல, அதனால் அது வந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் மேலே வந்து எனக்கு இந்த கலர்ஸில் வந்து 36 கிடச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அந்த கலர்ஸில் வந்து 36 வந்து சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேக்கா வேண்டான்ட்டு இதை வச்சுட்டு அப்படியே இந்த சைட்லாம் போனால் ஃபுல்லாக லெஹங்கா. இதெல்லாம் கிட்ஸுக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்றாங்க. 16 கிட்ஸ் மீன்ஸ் ஒரு ரொம்ப கிட்ஸுன்னு இல்லை, சின்ன பசங்களும் இருக்காங்கள்ல, இந்த 14, 13, 12 வயசில் அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸும் இந்த ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நான் கிட்ஸுன்ட்டு சாரி. அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸும் இந்த இதில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு எனக்கு கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு வேளை நம்ம குள்ளமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே ஃபிட் ஆகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிளாக் கவுன் வந்து செமையாக இருந்தது. பட் எங்கே பிளாக் பார்த்தாலும் அதேமாதிரி என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா எங்கே பிளாக் பார்த்தாலும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணும். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையானலாம் கிடையாது. பிளாக்னாலே எனக்கு வாங்கணும், பிளாக்னாலே வாங்கணும். ஆனால் வந்து பெருசு. நான் சொன்னேன் ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குது, ஃப்ராக் டைப் போல் இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது. பட் ஆனால் அது கிட்ஸுக்கா. நான்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. போய் என்னோடய செக்ஷனில் பார்த்தா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லைங்க. கிட்ஸ் செக்ஷனில் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வச்சு சின்ன வயசில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு தான் சுற்றிட்டுருப்பேன். அது வந்து இங்கே இருந்தது, பொம்மை போட்டு அது இருந்தேன். நான் இது வாங்கிப்பா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவை, நீ இப்போ பெரிய குழந்தை ஆகிட்டா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்படியே வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு வச்சுருக்காங்க. பட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து கிட்ஸுக்குன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே தெரில இது கிட்ஸுக்கா இல்லை வந்து பெரிய பசங்களுக்கானே எனக்கு தெரில. பட் கிட்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்காங்களான்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி ஓகேன்னு அதை விட்டுட்டு சரி நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அவங்க பில்லிங் போட ஏதோ போயிட்டு இருந்தாங்க, ஏதோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நான் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல் கலர் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்காக போச்சு. இந்த கிளாத்தில் வந்து சாரீஸு, ஃப்ராக்ஸ் அதெல்லாமே ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ நாயுடு ஹால்லேயும் வந்து இந்த கிளாத்தில் வந்து வச்சுருக்காங்க லெஹங்கா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க போடுற மாதிரி இல்லை, பெரியவங்க போடுற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து 90s கிட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்கும், 2K கிட்ஸ் எல்லாம் பெரிய பசங்க மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் கூட இப்படி இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சு சும்மா எடுத்து பார்த்தேன். அந்த அக்கா கிட்ட காமிச்சேன். அந்த அக்கா சொன்னாங்க இல்லை இது வந்து பெரியவங்க போடுற சைஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து சின்ன பசங்களுக்கு தான் அப்படின்னு அந்த அக்காவும் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நான் எப்படி இருந்தாலும் எடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க, அங்கேயே வச்சுருங்க. நான் வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த லெஹங்கா டைப்பில் ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அனார்கலி டைப் அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து 34, 36லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து அப்படியே சாரீ செக்ஷன் போடலான்னு போய் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து சாரீ செக்ஷனில் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே பில்லிங் போடலான்னு கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஐ மீன் வந்து விமென்ஸ்க்கு வச்சுருப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு விமென்ஸ்க்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா சுடிதார் ஒன்று ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வந்து நான் ஆன்லைன் இந்த யானை வச்சதை பார்த்தேன். பட் இங்கே வந்து என் சைஸ் கிடைக்கல, எம் சைஸ் தான் கிடச்சிது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த எஸ் வந்து சீக்கிரம் ஆகிடும். நாயுடு ஹாலில் பார்த்திங்கன்னா எம் தான் வந்து ஸ்டார்டிங் சைஸாகவே வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் எஸ் கிடைக்கலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங் சைஸே பார்த்திங்கன்னா எம் தான் நம்ம வாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்கள் 3 செட்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நாயுடு ஹாலில் வந்து சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்து சரி வாங்கிட்டு பில்லிங் போடலாம் அப்படின்னு போகிறப்ப இந்த அசரிஸ் கண்ணில் பட்டுருச்சு. அதுவும் எனக்கு தோடெல்லாம் வந்து ஜும்காஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வெஸ்டர்ன் இயரிங்ஸு, ஸ்டட்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்கனவே எங்கிட்ட நிறைய இருக்கனால சரி இதை விட்டுட்டு நான் வந்து இந்த இயரிங்ஸ் சைடு போனேன். இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஜும்காஸ் வந்து ரொம்ப பிடிச்சேன். ஸோ அதை மட்டும் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த சைடு போனோன்னா பேங்கிள்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு லாஸ்ட்டில் பில்லிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நான் இந்த சைடு வந்துட்டேன். அந்த அக்காவும் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்க கன்வின்ஸ் பண்ணேன். மெயினாக இந்த பேங்கில் என்னை வாங்க வைக்க ட்ரை பண்ணேன். இந்த பேங்கிள் வந்து எனக்கு
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக. பட் என் சைஸ் இல்லாதனால அதுவும் சொதப்பிடுச்சு. என்னடா இது 2.8 இருக்குது, 2.4 இல்லை அப்படின்னோடனே சரி ஓகேன்னு வச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பில்லிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தோடு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜும்கா மாதிரி ஒன்று வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஜும்கா ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஜும்கா மட்டும் ஒன்றுனா அந்த ஆண்டி வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு. நான் சொன்னேன் அது சைஸே இல்லாமல் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு. அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு சைஸ் இருந்தால் தான் அப்படின்னா கரெக்டாக தான் இருந்தது, இருந்தாலும் வேண்டான்ட்டு பில்லிங்கை போட்டுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.